ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் உங்களை நானும் ஆனியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆனி? இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல். இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் டீச்சர்ஸ் ரிலேட்டடாக இருக்க போகுது. இப்போ நம்ம ப்ரே சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் சாங் ரொம்ப சூப்பராக பாடினீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஆனி, ஆக்ஷன் சாங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? எழுந்திருந்து ஆக்ஷன் பண்ணணும். குட்டீஸ், நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்காங்களா ஆனி? நீ ரெடியாக இருக்கியா ஆனி? ஆமாம். ஓகே, நானும் ரெடியாக இருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு சூப்பராக ஆக்ஷன் பண்ணலாமா? Every time I'm feeling down, you pick me up. Sing, oh, oh. And when my heart is feeling emptied out, you fill my cup. Sing it out now. Oh, oh. I just wanna say thank you for the way you love me. I wanna say thank you for the way you love me. I just wanna say thank you for the way you love me. I wanna say thank you, just wanna say thank you. Yeah! T-H-A-N-K-Y-O, you thank you. Thank you. T-H-A-N-K-Y-O, you thank you. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. வெயிட் எல்லாரும் உட்காருங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? ஏசப்பாவை வொர்ஷிப் பண்ண போறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில்.
வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், காத்திடுவேன் உன்னை கண்ணன் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், காத்திடுவேன் உன்னை கண்ணன் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து சூப்பரா நம்ம ஆக்ஷன் பண்ணோம், சூப்பரா நம்ம ஏசப்பாவையும் பிரைஸ் பண்ணோம். இப்பவும் நம்ம மத்தியில நம்ம ஜெஃப்ரி அண்ணா இருக்காங்க. ஜெஃப்ரி அண்ணா என்ன சொல்ல போறாங்க? எஸ், சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்ல போறாங்க. அக்கா என்ன டாபிக்ல ஸ்டோரி பார்க்க போறோம்? இன்னைக்கு எலைஜா அண்ட் எலிசா பத்தி ஸ்டோரி பார்க்க போறோம். என்ன ஸ்டோரின்னு உனக்கும் ஆர்வமா இருக்கா? என்ன பார்ட்டை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்ட்டு எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நம்ம ஸ்டோரி பார்த்துடலாமா? பிரைஸ் லாட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரமும் பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த வாரம் என்ன டே அப்படின்னா டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால பைபிளில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டீச்சர் அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தவங்களோட ஒரு 2 பேரோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அவங்க அப்படின்னா எலியா அப்புறம் எலிசா. சொல்லுங்கள், எலியா அப்புறம் எலிசா, இவங்களோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எலியா அப்படின்றவர் யார் அப்படின்னா அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஆள், ரொம்ப ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆண்டவர் அவரை கொண்டு என்னென்ன மிராக்கிள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கண் கொட்ட பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ எலியா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த எலியாவோட எலிசா இருக்கார்ல, இந்த எலிசாவை எல்லாரும் என்ன தான் நினச்சாங்கன்னா இது அவரோட ஸ்டூடெண்ட் போல், இல்லை இது அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட் போல், அப்படி தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே எலியா அப்படின்றவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மிராக்கிள், ஆண்டவர் அவருக்கு வந்து நிறைய மிராக்கிள்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அந்த எலிசா வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் இல்லைன்னா அவரோட ஸ்டூடெண்ட், அப்படி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே, இப்படி தான் வந்து ஒரு நாள் என்ன ஆகிட்டு இருக்கு, எலியா வந்து ஒரு யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்ன உடனே இந்த எலியா என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருப்பார். ஓகே, அந்த ஷாலை வந்து முறுக்கி அந்த யோர்தான் நதியில் அடிக்கிறார். யோர்தான் அப்படின்றது ஒரு ரொம்ப வேகமாக மூவ் ஆகிற ஒரு ரிவர். ஓகே, ஒரு நதி அது. ஓகே, அந்த நதியில் இப்படி அடித்ததும் அவரோட ஷால்வையை முறுக்கி அடித்ததும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த யோர்தான் நதி வந்து இப்படி 2ஆக பொளந்து நிற்கிது. ஓகே, அப்படி 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. அவங்க நடந்து போகிறதுக்கு வழி வந்து அந்த திடீர்னு 2ஆக பொளந்து நடுவில் தண்ணி மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும், நடுவில் வழி மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கிது. இந்த எலிசாக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், எவ்வளோ பெரிய மிராக்கில் கண் முன்னாடி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசிட்டே நடந்து அந்த பக்கம் போகும்போது இந்த எலியா வந்து எலிசா கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் இன்னைக்கு என்னைய எடுத்துக்கொள்ள போகிறாரு. ஓகே, எலியா அப்படின்றவர் இறக்கல, ஆண்டவர் வந்து அவரை டைரெக்டாக பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம ஏசப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த எலியாக்கு அது முன்னாடியே தெரிஞ்சதுனால எலிசா கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் இன்னைக்கு என்னைய வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்க போகிறாரு, ஸோ உனக்கு என்கிட்ட கடைசியாக ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு இருந்தால் நீ என்கிட்ட தாராளமாக கேட்கலான்னு சொன்ன உடனே இந்த எலிசா வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன், கண்பட நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு அந்த ஆவியை ஆண்டவருடைய ஆவி மூலமாக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, அது எனக்கு 2 மடங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எலிசா கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, எனக்கு அது நீங்கள் 1 டைம் பண்ணுறத நான் அதில் டபுள் த டைம் நான் பண்ணணும், அந்த ஆவி எனக்கு அப்படி டபுள் த டைம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறான்னா எலிசா கேட்குறாரு. கேட்டதும் இந்த எலியா சிரிச்சுட்டு சொல்கிறாரு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் எலியா பெருசாக ஏதோ சொல்ல போகிறாரு போல், நம்ம டீச்சர் ஏதோ பெருசாக சொல்ல போகிறாரு, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ இந்த எலியா சொல்றாரு, ஆண்டவர் நீ எடுத்துக்கொள்ள போறப்போ நீ பார்த்தனா அது உனக்கு கிடைக்கும்,
அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு. ஓகே, நீ ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளப்போ நீ என்னை பார்த்தனா உனக்கு அந்த ஆவி வந்து ரெட்டத்தனையாக உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த எலிசா வந்து அதுக்கப்புறம் எலியாவை விடவே இல்லை, எங்கே போனாலும் கூடவே போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து எலியாவை வந்து இந்த ஆண்டவர் வந்து ஒரு அக்கினி ரதத்தில் வந்து எலியாவை வந்து எடுத்துக்கொண்டுட்டு போயிடுறாரு. இந்த எலிசா வந்து அதை பார்த்த உடனே என்ன அவருக்கு வந்து ஆச்சரியம், ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்படி பார்க்கவே முடியாது இல்லையா, அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறப்போ அவரோட ஷால்வே, எலியாவோட ஷால்வே வந்து கீழே வந்து விழுது. அதை போய் இந்த எலிசா ஸ்டூடெண்ட் இருக்காரு இல்லையா, போய் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அதை தோளில் போட்டுட்டு ரிட்டன் அந்த ஆச்சரியத்திலே நடந்து வராரு. நடந்து வந்து ரிட்டன் வர்றப்போ அவர் அந்த யோர்தானை பார்க்குறாரு. இப்போ அவர் அந்த யோர்தானை கடந்து போகணும் அப்படின்னு உடனே இவருக்கு வந்து டீச்சர் சொன்னது ஞாபகம் வருது. நான் எடுத்துக்கொள்கிறப்போ நீ பார்த்தனா உனக்கு அது ரெட்டத்தனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இவரும் ரொம்ப வாஞ்சியாக வந்து அவர் எங்கே போனாலும் விடாமல் அவர் கரெக்டாக எடுத்துக்கொள்ள போகிறப்ப பார்த்துட்டார்ல. இப்போ எலிசா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஷால்வையை திருப்பியும் முறுக்கி அந்த யோர்தானில் அடிக்கிறாரு. இப்போ எலிசா வந்து அடித்த உடனேயுமே யோர்தான் ரெண்டாக புழக்குது. நடுவில் நடந்து போகிறதுக்கான அந்த வழி தெரியுது. எலிசா அதில் நடந்து அந்த சைடு போயிடுறாரு. ஓகே, ஸோ இதுதான் எலியா அப்புறம் எலிசா அவங்களோட சின்ன கதை. அவங்களோட கதை ரொம்ப பெருசு, அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. ஓகே, ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, டீச்சர்கிட்ட நம்ம எது வேணாலும், நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசை, அது சரியோ தப்போ, நம்ம ரொம்ப தாராளமாக நம்ம டீச்சர்ஸ் கிட்ட எப்போனாலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நம்ம தாராளமாக நம்ம டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்கலாம். இதுதான் மொதல் விஷயம். டீச்சர் நம்ம மேலே எப்பயுமே கோவமே பட மாட்டாங்க. நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற அப்பா அம்மாவுக்கு அடுத்து, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, பாஸ்டர்ஸு, சர்ச்சு, இவங்களுக்கெல்லாம் அடுத்து நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறது யார் தான் அப்படின்னா நம்மளோட டீச்சர்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த டீச்சர்கிட்ட நம்ம எப்போ என்ன டவுட்ஸ்னாலும் எதுனாலும் நம்ம தாராளமாக கேட்கலாம். அதுக்கு ரொம்ப அன்பாக நம்மளுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, டீச்சர் சொல்கிற விஷயத்த நம்ம அப்படியே கேட்கணும். ஓகே, இப்போ அந்த எலியா வந்து என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எலியா என்ன சொன்னார், நான் எடுத்துக்கொள்கிறப்போ நீ என்னைய பார்த்தனா உனக்கு அந்த பவர்ஸ், அந்த ஆவி வந்து உனக்கு கிடச்சிடும், ஆண்டவருடைய ஆவி உனக்கு ரெட்டத்தனையாக கிடச்சிடும்னு சொன்னார் இல்லையா. எப்படி அவர் வந்து நினச்சிருக்கலாம், மேபி என்னைய முழங்கால் போட சொல்லி நம்ம தலையில் கை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணுவார் போல், இல்லை ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துக்கொள்ள வர்றப்போ ஆண்டவரையே கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுவார் போலன்னு இந்த மாதிரி என்ன வேணால் யோசிச்சிருக்கலாம். ஆனால் எலியா வந்து ரொம்ப சின்ன, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னார். நான் எடுத்துக்கொள்கிறப்போ நீ என்னைய பார்த்தனா உனக்கு அது ரெட்டத்தனையாக கிடைக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலிசா தான் அப்படியே ஒபீடியண்ட்டாக கேட்டான். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம டீச்சர் சொல்கிறது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்மளால் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லவோ கேட்கவும் மாட்டாங்க. அப்படி தானே? ஸோ அதனால டீச்சர்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப ஒபீடியண்ட்டாக நடந்துக்கணும். இதுதான் ரெண்டாவது விஷயம். ரெண்டு மாரல் என்னதுலாம் திரும்பியும் சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு, டீச்சர்ஸ் கிட்ட நம்ம தாராளமாக எப்போ என்ன டவுட்ஸ்னாலும் நம்ம மனம் திறந்து போய் அவங்கக்கிட்ட கேட்கலாம், அவங்கக்கிட்ட பேசலாம். ஓகே, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப ஒபீடியண்ட்டாக நடந்துக்கணும். நம்மளால் முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட கேட்கவோ சொல்லவோ போகிறதில்ல. அப்படி தானே? ஸோ டீச்சர்ஸ் கிட்ட ஒபீடியண்ட்டாக நடந்துக்கணும். ஸோ இந்த வாரம் எலியா அப்புறம் எலிசாக்கு அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு அண்ணன் நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ ஆல் குட்டீஸ். குட்டீஸ், ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஸ்டோரியோட எண்டில் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் குவிஸ் இருக்கு. இப்போ ஜீனி அக்கா ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கொஸ்டின்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எலியா யோர்தான் நதியை எதை கொண்டு அடித்தார்? குட்டீஸ், உங்களோட ஆன்சரை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே அனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்? அக்கா, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸ்பெஷல் ப்ரோக்ராமா? என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அனி? குட்டி டிபேட். குட்டி டிபேட் பார்க்க போறோமா? வாவ், என்ன டாபிக்ல டிபேட் பார்க்க போறோம்? கூகுள் பக்ஸ்டா டீச்சர்ஸ் பக்ஸானே பார்க்க போறோம். சூப்பர், போய் பார்த்துடலாமா? பார்த்துலாமே. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான ஈவெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு பட்டிமன்றம். அதாவது முந்திலாம் நமக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், நாலேஜ் வேணும்னா நம்ம டீச்சர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். டீச்சர்ஸ் மூலமாக தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து கூகுளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். எது தேவைனாலும் நம்ம கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு மனசில் ஒரு டவுட்டு,
இன்றைய காலகட்டத்தில் கூகுள் சிறந்ததா இல்லை டீச்சர்ஸ் தான் எப்போவுமே சிறந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையே இன்னைக்கு பட்டிமன்றமாக வச்சு அதை பற்றி பேசுறதுக்காக 2 தரப்புகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாதங்களை கேட்கலாம். கூகுள் தான் சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் நம்முடைய மனோஜ், அடுத்தது நம்முடைய ஹரிணி. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே டீச்சர்ஸ் தான் சிறந்தவங்க அப்படின்னு பேசுறதுக்காக, டீச்சர்ஸ் தரப்புக்காக பேசுறதுக்கு நம்ம பாரதி வந்திருக்கிறாங்க, நம்ம அஸ்வின் வந்திருக்கிறார். ஸோ இந்த 2 பேரும் 2 தரப்புகளும் அவங்க வாதத்தை முன்வைக்க போகிறாங்க. அவங்க வாதங்களை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வர போகிறோம். இப்போ கூகுள் தான் இந்த காலகட்டத்துக்கு சிறந்ததா அல்லது என்றைக்குமே நம்ம டீச்சர்ஸ் தான் சிறந்தவங்களாங்கிறத நம்ம வந்து கண்டறிய போகிறோம். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ முதலாவதாக கூகுள் தான் சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்கு கூகுள் தரப்புல இருந்து முதல் பேச்சாளராக நம்ம மனோஜ் வராரு. வாங்க ஐயா, உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைங்க. நடுவரையா, இந்த கொஸ்டினே தேவையில்லை. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கூகுள் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். எனக்கு லெசனில் நிறைய டவுட் வரும். அதை நான் கூகுள்கிட்ட கேட்டேன்னா எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். 50-100 தடவை கேட்டாலும் கூகுள் எனக்கு அந்த ஆன்சரை தரும். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நான் எங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்டேன்னா ஒரு 2-3 தடவை கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டோன்னா எதுக்கு உனக்கு புரியலை, ஏன் புரியலை அப்படின்னு நிறைய கொஸ்டினை கேட்டு என்னை மட்டும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் உட்கார வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போயிடுவாங்க. எனக்கு மட்டும் தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கும் மேலே அப்பயும் புரியலை அப்படின்னா வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்லேயும் படிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கூகுளில் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அதனால எப்போவுமே கூகுள் தான் பெஸ்ட்டு, கூகுள் தான் பெஸ்ட்டு, கூகுள் தான் பெஸ்ட்டு. நடுவரே தீர்ப்பை இப்போ உடனே கொடுங்க. கூகுள் தான் பெஸ்ட்டு. ஆவேசம் வேண்டாம் மனோஜ் அவர்களே, தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லுவோம். உங்கள் மற்ற தரப்பாளர்களோட வாதங்களையும் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். கூகுளா டீச்சர்ஸா யார் சிறந்தவங்கிறது முடிவுக்கு வரலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக டீச்சர்ஸ் தான் சிறந்தவங்க அப்படின்னு பேசுறதுக்காக டீச்சர்ஸ் தரப்புல இருந்து நம்முடைய பாரதி அவர்கள் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம கேட்கலாம். நடுவர் அவர்களே, மனோஜ் சொன்னார் கூகுள் அவர் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குதாம். 100 ஆட்டம் கேட்டாலும் கொடுக்குதாம். அதை பெருசாக சொன்னார். அவங்க டீச்சர்ஸ் 2-3 ஆட்டம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு புரியலைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்காங்களாம். அதுவும் புரியலன்னா வீட்டில் சொல்லி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்காங்களாம். இதை ஒரு பெரிய குறையாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு டீச்சர்ஸோட அக்கறை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. அவர் சொன்ன மாதிரி அவர் எத்தனை வாட்டி கேட்டாலும் கூகுள் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கும். அவருக்கு புரிஞ்சுதா புரியலையான்ற கவலை கூகுளுக்கு கிடையாது. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இல்லை. அவருக்கு புரியலனால தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அவருக்கு இன்னும் புரியலனால தான் வீட்டில் சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. நம்ம மேலே இவ்வளவு அக்கறை காட்ட டீச்சர்ஸ் தான் பெஸ்ட்டு. நான் உறுதி செய்கிறேன். சரிதானே? கூகுள் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் தானே கொடுக்குது. அதுக்கு நம்ம மேலே பெரிய அக்கறை இருக்க மாதிரி தெரியலையே. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இல்லை. நம்ம பாரதி சொன்ன மாதிரி நம்ம பார்த்து நமக்கு புரியுதா புரியலையான்னு ஸ்பெஷலாக கோச்சிங்லாம் கொடுத்து நம்மளை வந்து நம்ம எதிர்காலத்தை வந்து செதுக்குறாங்க அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரிதான், இவங்க சொல்கிறத கேட்கும்போது டீச்சர்ஸ் தான் பெஸ்ட் மாதிரி தெரியுது. பார்ப்போம். கூகுள் தரப்புலேருந்து அடுத்த பேச்சாளர் வர்றாங்க, நம்முடைய ஹரிணி வர்றாங்க. அவங்க வந்து கூகுள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. அதையும் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க ஹரிணி, உங்கள் வாதத்தை எடுத்து வைங்க. நடுவர் அவர்களே, கூகுள் தான் பெஸ்ட்டுன்னு நானும் சொல்கிறேன். கூகுளில் நாங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணோம்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தருது. அதே நாங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டோம்னா சொல்கிறாங்க. ஆனால் மேலும் நாங்கள் கேட்டோம்னா இவ்வளோது உங்களுக்கு போதும், வளர்ந்த அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதை பற்றி கேட்டாலும் முழு இன்ஃபர்மேஷனை வாரி வழங்குற கூகுள் தான் பெஸ்ட்டு நான் உறுதியாக சொல்கிறேன். சரிதானே? ஹரிணி என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுளில் நாங்கள் எது கேட்டாலும் அதுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மறைக்காமல் முழுசாக கொடுத்துருது. ஆனால் டீச்சர்ஸ் அப்படியா கொடுக்குறாங்க? உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறாங்க. மிச்சத்தை கேட்டோம்னா உங்கள் வயசுக்கு இது தெரிஞ்சால் போதும்னு கட் ஷார்ட் பண்ணுறாங்க, எடிட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறையாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ரைட். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம டீச்சர்ஸ் தரப்புல இருந்து அஸ்வின் பேச வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். நடுவர் அவர்களே, ஹரிணி சொன்னாங்க கூகுள்கிட்ட வந்து நம்ம கேட்குறப்ப அது நம்ம அந்த கொஷினுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்மகிட்ட வாரி வழங்குது. அது உண்மைதான். ஆனால் நம்ம டீச்சர்ஸ் நம்ம கேட்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் கூகுளுக்கு வந்து நம்மளுக்கு அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது நம்மளோட மனசை பாதிக்க பண்ணுமா, அந்த மாதிரி அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ நம்மளோட மனசை அது எப்படி பாதிக்காதோ அந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்க.
நம்ம மேலே அக்கறையே இல்லாமல் வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்குற கூகுளை விட நம்மளுக்கு எது வேணும் அதை எப்படி சொல்லணும்னு பார்த்து பார்த்து நம்மளுக்கு சொல்கிற டீச்சர்ஸ் தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நான் அழுத்தமாக சொல்கிறேன். ரெண்டு தரப்பும் அவங்களுடைய அனல் தெரிக்கும் வாதங்களை வந்து பிரமாதமாக முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். ஸோ இவங்க பேசுனதை நம்ம லைட்டாக கன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, இந்த கூகுள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுள் வந்து எங்களுக்கு கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குது, எங்களை தொல்லை பண்ணுறதில்ல, முக்கியமாக எங்களை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதில்ல, எங்களுக்கு வந்து கோச்சிங்லாம் பெருசாக கொடுக்கல, எங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க அழுத்தமாக சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அது முழுசாக கொடுத்துட்றாங்க, எதையும் கூட்டி குறைச்சதில்லை, முழுசாக என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கோ அது அப்படியே எங்களுக்கு கிடச்சிருது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கிற விஷயம் காலகட்டத்தில் வந்து இது உண்மையான விஷயந்தான். பட் அதே நேரத்தில் இதில் வந்து உணர்வு அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக கிடையாது. அது வந்து நம்ம டீச்சர்ஸ் தரப்புலேருந்து பேசின ரெண்டு பேச்சாளர்களுமே வந்து அதை தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனை கூகுள் கொடுக்குறது உண்மை தான், ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையாங்கிற கவலை கூகுளுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா கூகுளுக்கு உணர்வுங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது புரியுதா புரியலன்னு பார்த்து கவனமாக எத்தனையோ மணி நேரங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, அக்கறையும் கலந்து இருக்குது. நம்மளை வந்து முன்னேற்றணும், நம்மளோட வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக அந்த அக்கறையோடு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ஏன் டீச்சர்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் முழுசாக கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது தேவை, அந்த வயசுக்கு நம்ம கிட்ஸ்க்கு என்ன தேவைன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க. சில இன்ஃபர்மேஷன் நம்மளை முன்னேற்றதாக இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து மனசை பாதித்து நம்மளை வந்து நம்ம டவுன் கொண்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பிரயோஜனமானதை பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கொடுக்குறது இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கலாம், பட் அதில் வந்து உணர்வுகளோ நம்மளுடைய மேலே உள்ள அக்கறையோ சுத்தமாக கிடையாது. பட் டீச்சர்ஸ் என்றைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்கள பின்னாடி பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணுங்கிற ஆசையிலையும் அக்கறையிலையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேர் பண்ணுறாங்க, புரியலன்னா திருப்பி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நம்ம மேலே அக்கறை செலுத்துறது டீச்சர்ஸ் தான். அதனால் என்ன தான் கூகுள் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நம்ம மேலே அக்கறை வைக்கிற டீச்சர்ஸுக்கு தான் என்றைக்குமே முதல் மரியாதை, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்றைக்கி பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இன்ஃபர்மேஷன்ஸ் வெறுமனை கொடுக்குற கூகுளை விட நம்ம மேலே அக்கறையும் அன்பும் செலுத்துகிற டீச்சர்ஸ் தான் பெஸ்ட்டுங்கிற தீர்ப்பை கொடுக்குறோம். ஸோ இந்த தரப்பில் வந்து டீச்சர்ஸ் தான் வின்னர்ஸ். ஸோ லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் டீச்சர்ஸ். ஸோ இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் பிளஸ் கிட்ஸ் சார்பாக டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்ன குட்டீஸ், உங்களுக்கு டிபேட் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? எனக்கும் ஆனிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுக்கான கொஸ்டின் காத்துட்டு இருக்கு. செகண்ட் கொஸ்டின், இந்த வாரம் நடந்த கூகுளா டீச்சரா என்ற பட்டிமன்றத்தில் நடுவர் தீர்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? குட்டீஸ், உங்களோட ஆன்சர்ஸை ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட நம்ம கென்னடி அங்கிளும் ஸ்டீடி ஆண்டியும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம பார்க்குறோம். நம்ம டீச்சர்ஸ்லாம் சூப்பரான டீச்சர்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, சில பேருக்கு சில டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், சில பேர் டீச்சர்ஸே நக்கல் கிண்டல் செய்வாங்க இல்லையா? சில பேர் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. சரி, டீச்சருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது தெரியுமா? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு காலேஜ் படிச்சுட்டு, ஒரு வேலைக்கு போன பிறகு தங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸை நினச்சி பார்க்குறாங்களா? அந்த டீச்சர்ஸுக்கு வந்து, டீச்சர் உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு, பெரிய சம்பளம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த டீச்சருக்கு எதுவும் கொடுக்குறாங்களா? இல்லவே இல்லை. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அந்த டீச்சர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நாம் பாடத்தை பெற்றுக்கொண்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு தன்னலமற்ற சேவை செய்கிறது யார் என்று சொன்னால் இந்த டீச்சர்ஸ். டீச்சர்ஸுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது பாருங்களேன். தாங்க முடியாத, சுமக்க முடியாத நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன அங்கிள் இருக்குது? ஒன்றுமே கிடையாது நினைக்கலாம். பாருங்கள், நான் நிறைய பலூன்ஸ் வச்சுருக்கிறேன். அதில் பாருங்கள், இதில் சேஃப் கார்டர். ஒரு டீச்சர் ஒரு டீச்சிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ அது ஒரு பொறுப்பு ஒரு டீச்சருக்கு இருக்குது. அதை சுமந்து டெய்லி வராங்க. பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த டீச்சர் வந்து காலையில் 9 மணிக்கு அவங்க டீச் பண்ண ஆரம்பிக்காங்க. ஒவ்வொரு கிளாஸாக போய் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அவங்க சர்வீஸ் ஃபுல்லாக சத்தம் போட்டு பேசுகிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும்ல. ஸோ டெய்லி அவங்க பேச வேண்டியிருக்குது. அடுத்தது பாருங்கள், அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ரைட்டர், போர்டில் என்ன செய்கிறாங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க. நமக்காக நம்ம நல்லா படிக்கணும், நமக்கு தெளிவாக இருக்கணும்னு சொல்லி அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரைட்டிங் பொறுப்பு வேறு இருக்குது. ஐயோ ரைட்டிங் பொறுப்பு வேறு இருக்குது. இன்னும் இருக்குது, அவங்க ஒரு குட் எக்ஸாமினர். உங்களுக்கு பாடங்களை படித்து கொடுத்து அதுக்கு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்களான்னு கரெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பொறுப்பு சுமந்து வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயின் ப்ரொஃபஷனல், அவங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, உங்கள் பாடங்களை, மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ். ஸோ அந்த டீச்சருக்கு ஒரு டீச்சிங் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. பார்த்திங்களா, அவங்களால சுமக்க முடியாத அளவிற்கு அவங்களுக்கு நிறையா இருக்குது. இன்னும் இருக்குது, அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருந்தால் வீட்டில் போய் படுத்துங்கிறது இல்லை, வீட்லேயும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க சமைச்சு அவங்கள தூங்க வச்சு அவங்கள கவனித்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி கணவருக்கு வேலைக்கு அனுப்பி எல்லா குடும்ப வேலைகளையும் செய்கிறதுனால அவங்க ஒரு ஹோம் மேக்கராகவும் இருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பும் இருக்குது. இவங்களால தாங்க முடியாது இல்லையா, நான் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ், உங்கள் ஸ்கூலில் வந்து பல ஸ்போர்ட்ஸு மற்ற காரியங்கள், ட்ராயிங் காம்படிஷன், இதுக்கு எல்லாம் டான்ஸிங், சிங்கிங், இதுக்கு எல்லாம் அவங்கள ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு பொறுப்பு வேறு இருக்குது, என்னது, நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி. அப்புறம் பாருங்கள், உங்களை கவனமாக கவனிக்கிற வாட்ச் கீப்பர்ஸாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை சொல்லுகிற ஒரு டீச்சராக இருக்காங்க. ஸோ இத்தனை பொறுப்புகளையும் சுமந்து தான் பாருங்கள், இவ்வளோ பொறுப்பு அவங்களால தாங்க முடியாத பொறுப்பு. இத்தனை பொறுப்புகளை சுமந்து கொண்டு தான் ஒரு ஆசிரியர் ஒரு நாள் நம்ம கிளாஸுக்கு வர்றாங்க. ஸோ இவ்வளோ பொறுப்புகளை அவங்க தாங்க முடியாமல் வரும்போது நீங்களும் சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒபே பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நாம் எல்லாம் ஒபீடியண்ட்டாக அவங்களுக்கு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ணுறது, ஈஸியாக அவங்க வேலையை செய்ய முடியும். பாருங்கள், இந்த பேக் எப்படி தெரியுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்கள ஹானர் பண்ணி அவங்கள நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டீச்சர்ஸுக்கு ரொம்ப ஈஸி. இதை கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. சூப்பராக இப்படி கேரி பண்ணி அவங்க ரெஸ்பான்சிபிளை கேரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அன்பு தம்பி தங்கச்சி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீ உங்கள் டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள ஹானர் பண்ணு, செகண்ட் அவங்களுக்கு ஒபே பண்ணு, தேர்ட் அவங்க காட்டுறது வழிகளில் நடந்து பார். நிச்சயமாக நீ உயர்வை அடைந்து கொள்வாய். நமக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கூட இருக்காங்க இல்லையா, பாஸ்டர்ஸ் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்காக பிரயாசப்படுறாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, நமக்காக பிரயாசப்படுறாங்க. ஸோ இந்த நாளில் டீச்சர்ஸ் மேலே இருக்கிற உன்னுடைய பார்வை, உன்னுடைய அந்த ஆட்டிடியூட் நல்ல ஆட்டிடியூடாக மாறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ட்டியும் அங்கிளும் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? குட்டீஸ், இப்போவும் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஜிகி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. Attention students, Jerome, sit straight. Tomorrow finish off the homework. Tomorrow you have exams. 80% கீழ வாங்குறவங்க எல்லாரும் you will be having special class after 5 o'clock. So study well. நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. All the best. Thank you, miss. ஏன் தான் இந்த லிடியா மிஸ் இப்படி இருக்காங்க? நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இதில் வண்டியாக ஹோம்ஒர்க் வேற கொடுக்குறாங்க, வாரம் டெஸ்ட்டும் கொடுக்காங்கப்பா. இதில் ஸ்பெஷல் கிளாஸ் வேற. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வீட்டில் வேலையே இல்லைப்பா, நம்ம எப்படி இவ்வளோ பாடுபடுத்துறாங்க. நம்மளே இவ்வளோ பாடுபடுத்துறாங்களே, அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களை எவ்வளோ பாடுபடுத்துவாங்க. ஆமாம்ல? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன? நம்ம லிடியா மிஸ் ஜிக்கி வீட்டு மாடில் தான் இருக்காங்க. நம்ம ஜிக்கிட்ட போய் கேட்டோம்னா மிஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஐடியா. நம்ம ஜிக்கியை போய் பார்த்து நம்ம மிஸ்ஸை பற்றி ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்துருவோமா? போலாமா? போலாமே. ஜிக்கி, ஜிக்கி,
எல்லாம் உங்க வீட்டு மாடியில இருக்க லிடியா மிஸ் பத்தி தான். அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. நீ தான் நல்லவன்னு சொல்லுத, ஆனா அவங்க ஸ்கூல்ல எங்களை போட்டு பாடா பார்த்துதாங்க. சே அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாவம் அவங்க. அவங்களாடு பாவமாடு, அவங்க எங்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்க்கு நடுவில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ராப்ளமா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களால எங்களுக்கு தான் ப்ராப்ளம். அச்சோ அப்படி சொல்லாதீங்க. அவங்க பாவம். அவங்களுக்கு ஒரு மாமியார் இருக்காங்க, அவங்க பெட்ரிடனாக இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு உடம்பே சரியில்லை, அவங்களால எழுச்சி நடக்கலாம் முடியவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது எல்லாமே பெட்டில் தான். டீச்சர் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விடுவாங்க, அப்புறம் வாயெல்லாம் கழுவி விடுவாங்க. பாத்ரூமும் பெட்லேயே போயிடுவாங்களா, டீச்சர் தான் போய் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. சில நேரம் டீச்சருக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காதுடா. அந்த மாமியாரையே பார்த்து அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப சிக்கலையா, இவங்க ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்ருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப பாவப்பட்டு கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க தெரியுமா? அச்சோ ரொம்ப பாவமாச்சே. ஓ, அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமாம், இதையும் தாண்டி அவங்களுக்கு வேறையும் பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா? என்னது? அவங்களுக்கு வேலைக்கு, டீச்சர் வேலைக்கு போஸ்டிங் போட்டாங்கல்ல, அதுலயே பெரிய பிரச்சனை இருக்கு. என்னது? அவங்களுக்கு போட்ட போஸ்டிங்கில் அவங்க டீச்சர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு வருஷமாக சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ சம்பளம் வரும்னு கூட தெரியாது, ஆனால் சின்சியராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்காக தினமும் நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்கு இந்த வேலைக்கு போகிற, சம்பளமே வரல, பேசாம வேலைக்கு வேண்டாம், நீ வீட்டில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் டீச்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்தில் வரணும், அவங்க நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி சொல்லிட்டு உட்காந்து அவங்க வேலை செய்வாங்க தெரியுமா? ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. அப்படியா? சேலரி இல்லாம வேலை பார்க்காங்க? ஆமாம் ஜிக்கி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க டீச்சர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலயே. ஆமாம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பாவம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மளை மாதிரியே டீச்சருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல, ஆனால் உங்களுக்கெல்லாம் லெசன் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுனால அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா. அதனால பிள்ளைங்களோட ஹோம்ஒர்க்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்களா. அதனால பிள்ளைங்க வந்து, ஏன் மம்மி நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறதே இல்லை, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கவனிக்கிறீங்க, அவங்க தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க பிள்ளைங்க. இது அவங்களுக்கு டீச்சருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா? பாவம் டீச்சர் எங்கள் அம்மா கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க தெரியுமா? அப்படியா ஜிக்கி? ஆமாம், பாவம் அந்த டீச்சர். அதனால இந்த டீச்சர் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டீச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஸோ நம்ம டீச்சரை வந்து நம்ம எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறது இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுனால உங்களுக்கு தெரியுது. ஆனால் எவ்வளோ டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலேருந்து நேராக ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் டீச்சர் அங்கே பேசுகிறத கேட்குறதுனால நம்ம அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வீட்லேயும் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், அதையும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நமக்கு டீச் பண்ணுறாங்க. அப்படியா ஜிக்கி? இதுவரைக்கும் தெரியாத மிஸ் இவ்வளோ கஷ்டத்துலேயே நம்மளுக்கு கிளாஸ் எடுக்காங்க. அப்பா நம்ம டீச்சர் ரொம்ப கிரேட்ப்பா. எஸ் ஜெரோ, நீ சொன்னது கரெக்ட். நம்ம டீச்சர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா டீச்சர்ஸ்மே வந்து கிரேட் தான். அவங்க இந்த உலகத்தில் நமக்கு டீச் பண்ணலைன்னா நம்ம இந்த லெவலுக்கெல்லாம் வர முடியாது. நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாரும் எப்படி ஆகுறாங்க, ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் எப்படி இருக்காங்க, எல்லாம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறதுனால தான். அவங்க
தியாகமாக எல்லாமே டீச் பண்ணி அவங்களோட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்கள ஆசைகளை விட்டு கொடுத்து அவங்க நைட்டு தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியெல்லாம் டீச் பண்ணுறதுனால தான் நம்மளால் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியுது. அதனால தான் செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அதனால இனிமே டீச்சர்ஸை நம்ம எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்காக என்னெல்லாம் பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ஒத்துழைச்சி நம்ம நல்லா படிக்கணும். ஓகே ஜிக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உலகத்தில் இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமா? சொல்லிடலாமே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. குட்டீஸ், ஜிக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இப்போ உங்களுக்காக ஜிக்கில இருந்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், இப்போ ஜிக்கி ப்ரோக்ராமில் வந்த டீச்சரோட நேம் என்ன? ஃபோர்த்து கொஸ்டின், இன்னைக்குள்ள ஸ்டோரியில் ஜெஃப்ரி அண்ணா சொன்ன மாரல் என்ன? லாஸ்ட்டாக 2 மாரல் சொல்லியிருப்பாங்க, அது என்னன்ட்டு எழுதி அனுப்புங்க. ஓகே குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரொம்ப கிரியேட்டிவான கிராஃப்ட் செக்மெண்ட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இந்த வாரமும் நாம் டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தானே? டீச்சர்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்கும் தானே எல்லாருக்கும்? அந்த டீச்சர்ஸை விஷ் பண்ணும் விதமாக ஒரு கிராஃப்ட் செய்திடலாமா நம்ம அன்னைக்கு? இந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் பென்சில் வச்சு எழுதிட்டுருப்பீங்க, அப்படி தானே? இந்த பென்சிலை நம்ம பேப்பர்லேயே இன்றைக்கி செய்திடலாமா? வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் செய்ய. பென்சில் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு ரெட் கலர் பேப்பர், ஸ்மால் பிட் ஆஃப் yellow and black paper, black pen, scale, glue.
உங்களுக்கு கிளாஸ் எல்லாரும் ஸ்க்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போறோம். நீ பப்பட் டான்ஸ் பார்க்க எக்ஸைட்டடா இருக்கியா? ஆமா. காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே, மடமை நீக்கி மனதை தேற்றும் ஆசானே, கடமை தவறா கண்ணியமாறா ஆசானே. வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் எங்கள் குருவே வணக்கம். அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே. சந்தேகத்தை தீர்ப்பவரே, சங்கீதத்தால் ஈர்ப்பவரே, சந்தேகத்தை தீர்ப்பவரே, சங்கீதத்தால் ஈர்ப்பவரே, மெய்யும் மதியும் மேன்மை பெற மென்மையாய் சொல்லிக் கொடுப்பவரே, மெய்யும் மதியும் மேன்மை பெற மென்மையாய் சொல்லிக் கொடுப்பவரே, உம்மை நம்பும் மாணாக்கரின் உயர்வில் மகிழ்ச்சி காண்பவரே, உம்மை நம்பும் மாணாக்கரின் உயர்வில் மகிழ்ச்சி காண்பவரே. ஆசானே எம் ஆசானே, ஆசானே எம் ஆசானே, அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே. குட்டீஸ், இன்னைக்கு ஸ்பெஷலான டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராமில் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே நோட்லலாம் எழுதி வச்சுருக்கீங்க போல். ஸோ மறக்காமல் உங்களோட ஆன்சர்ஸை இன்னைக்கு நைட்டு 12க்குள்ளே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சீக்கிரமாக சென்ட் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமில் நானும் ப்ரீதேக்காவும் உங்கள் நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுறோம். அன்டில் தென், பை பாய்.